ரூபாய்க்கு 45 எலுமிச்சை பழங்களை விற்பதால் ஒருவருக்கு 20% நஷ்டம் ஏற்படுகிறது. 20% லாபம் ஈட்ட ரூபாய் 24க்கு எத்தனை பழங்களை விற்க வேண்டும்? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 45 எலுமிச்சை பழங்களை 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்புறம் வந்து அதனால் அவங்களுக்கு லாஸஸ் வந்து 20% வந்து லாஸ் ஏற்படுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 20% லாபம் ஈட்ட ரூபாய் 24க்கு எத்தனை பழங்களை விற்க வேண்டும்? இங்கே குவான்டிட்டி 2 நமக்கு தெரியல. ரூபாய் 24க்கு அதை விற்கிறாங்க, ஆனால் 20% ப்ராஃபிட் வருது. இப்போ வந்து குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 தெரியாது. ப்ரைஸ் 1 கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் 2 இருக்குது, லாஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. இது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்ச டேட்டா. இப்போ இந்த டேட்டா வச்சு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்ம வந்து குவான்டிட்டி 2வை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி 1 இன்ட்டு ப்ரைஸ் 2 பை ப்ரைஸ் 1 இன்ட்டு 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு குவான்டிட்டி 2. இப்போ குவான்டிட்டி 1 என்னது 45, ப்ரைஸ் 2 எவ்வளோ சொல்லியிருக்காங்க 24, ப்ரைஸ் 1 வந்து 40, லாஸ் வந்து 20%, அதே போல் கெயின் வந்து 20% ஈக்குவல் டு குவான்டிட்டி 2. 45 இன்ட்டு 24 டிவைடட் 40 இன்ட்டு 100 மைனஸ் 20 80, 100 plus 20 120 equal to quantity 2. இப்போ வந்து இதை கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஃபோர் டூஸ் ஆர் 8, 6 2s are 12, again 1 6 are 6, 6 6 are 24, 1 4s are 4, 10 4s are 40, again 3 2s are 6, 5 2s are 10, 1 5s are 5, 9 5s are 45, 9 into 3 equal to quantity 2. இப்போ quantity 2 வந்து 80. அப்போ வந்து 20% லாபம் ஈட்ட ரூபாய் 24க்கு 18 பழங்களை விற்க வேண்டும். தேங்க்யூ.